அண்ணா நினைவு நாளை ஒட்டி திமுக சார்பாக தற்பொழுது சென்னை வாலாஜா சாலையில் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதனையொட்டி திமுக சார்பாக அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமைதி பேரணியானது இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா சதுக்கத்தில் நிறைவடைய உள்ளது. இந்த அமைதி பேரணியில் திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட திரளானோர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது அமைதி பேரணியானது சென்னை அண்ணா சதுக்கத்தில் நிறைவடைய இருக்கிறது. தற்பொழுது அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா சிலை முதல் அண்ணா நினைவிடம் வரை இந்த பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி திமுக சார்பாக அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா நினைவு நாளை ஒட்டி திமுக சார்பாக நடைபெற்று வரும் அமைதி பேரணியை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். தற்பொழுது அமைதி பேரணி எங்கு இருக்கிறது? எவ்வளவு நேரத்தில் அண்ணா சதுக்கத்தில் நிறைவடைய இருக்கிறது? என்னென்ன ஏற்பாடுகள் தற்பொழுது அண்ணா நினைவு நாளை ஒட்டி அண்ணா சதுக்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறது? தகவல்கள். முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவுடைய 57வது ஆண்டு நினைவு நாளையொட்டி இன்றைய தினம் முதலமைச்சர் தலைமையில் அமைதி பேரணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அமைதி பேரணி என்பது சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தை நெருங்குகின்றது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த அமைதி பேரணியில் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் இந்த அமைதி பேரணி செல்லக்கூடிய சாலை முழுவதும் சுமார் 1300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். வழிநெடுகிலும் அண்ணாவுடைய உரை மற்றும் கலைஞர் அண்ணாவிற்காக பேசிய உரை என பல இடங்களில் ஒலிபெருக்கி மூலமாக அவை ஒளிபரப்பப்படுகின்றன. அண்ணா தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டு மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சியில் அண்ணாவுடைய பங்கு என பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்தும் விதமாக பேனர்கள், பதாகைகள் வைக்கப்பட்டு தொண்டர்கள் மூலமாக தொடர்ச்சியாக அங்கங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அமைதி பேரணி சென்னை பல்கலைக்கழகத்தை நெருங்குகிறது. இன்னும் சரியாக ஒரு 10 நிமிடங்களுக்குள் அண்ணா நினைவிடத்திற்கு இந்த அமைதி பேரணி சென்று சேரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வழிநடிகளும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அண்ணா நினைவிடம் சென்றதும் முதலமைச்சர் தலைமையிலான திமுகவினர் அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகின்றார்கள். தொடர்ந்து நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். இந்நிலையில் இந்த அமைதி பேரணி என்பது சென்னை பல்கலைக்கழகத்தை தற்பொழுது நெருங்கியிருக்கின்றது. தற்பொழுது அமைதி பேரணியில் முதலமைச்சர் தலைமையில் திமுகவினர் தற்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கின்றனர். பிரபாகரன், அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு என்ன அந்த கடிதத்தில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கார்? இது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அண்ணாவுடைய நினைவு நாளை ஒட்டி திமுக சார்பாக முன்னெடுக்கும் இந்த அமைதி பேரணி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதை பற்றி சொல்லுங்க. ஏற்கனவே திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரை என்பது தொடங்கப்பட்டிருக்கின்றது. அண்ணாவுடைய அந்த ஓராண்டு முதலமைச்சராக நிறைவு செய்த அந்த உரை என்பது மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதனையும் பல இடங்களில் ஒலிபெருக்கி மூலமாக காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வு என்பது இருக்கின்றது. அண்ணா வழியில் அயராது தொடர்ந்து உழைப்போம் என்று தொண்டர்களுக்கு தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கின்றார். அதனை காட்டும் விதமாக தற்பொழுது தொண்டர்களும் ஆயிரக்கணக்கானோர் முதலமைச்சர் தலைமையில் இந்த பேரணியாக செல்ல இருக்கின்றார்கள். இன்றைய தினம் இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பின்பாக அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் சமபந்தி போஜனம் இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக தேர்தல் மட்டுமல்லாது பல்வேறு பணிகள், கட்சி சார்ந்து பல்வேறு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பேரறிஞர் அண்ணாவுடைய இந்த நினைவு நாளையொட்டி அடுத்ததாக திராவிட மாடல் 2.0 என்பதற்கான இதற்கான பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு மேடைகளில் கூறியிருக்கின்றார். அதனை தொண்டர்களுக்கு கடிதமாகவும் எழுதியிருக்கின்றார். இதனை தொண்டர்கள் செயல்படுத்தும் விதமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினம் முதலமைச்சர் தலைமையில் இந்த அமைதி பேரணி, அதன் தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகள் சார்ந்தும் பல்வேறு நிகழ்வுகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பிரபாகரன், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.